குட்டீஸ் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்குமா, ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஆனா ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு கத்திரிக்காய்னா அவ்வளோ உசிராம். கத்திரிக்காய்க்காக கோட்டைக்குள்ள பெரிய காவலாளிகள்லாம் வச்சிருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கத்திரிக்காயை நம்ம விகடகவி தெனாலிராம எப்படி திருடினார் தெரியுமா? அப்புறம் மாட்டாம எப்படி தப்பிச்சாருன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். விஜயநகரத்து ராஜா கிருஷ்ணதேவராயரோட தோட்டத்துல ஒரு அதிசய கத்திரிக்காய் செடி இருந்துச்சாம். அதுல வர கத்திரிக்காயை சமைச்சா ஆஹா, தேவாமிர்தம் தோத்து போயிடும். அதனால ராஜா அதுக்கு பயங்கர செக்யூரிட்டி போட்டு வச்சிருந்தாரு. ஒரு நாள் ராஜா நம்ம தெனாலிராமனுக்கு அந்த கத்திரிக்காய் கூட்டை கொஞ்சம் கொடுத்துட்டாரு. ராமன் சாப்பிட்டு பார்த்துட்டு அடே அப்பா, என்ன ருசி அப்படின்னு வியந்து போய் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அவங்க மனைவி எனக்கு இப்போவே அந்த கத்திரிக்காய் வேணும், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமன் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. வேற வழியே இல்லாமல் அன்னைக்கு நைட்டு ராமன் மெதுவாக போய் காவலாளிக்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 4 கத்திரிக்காயை திருடிட்டு வந்துட்டாரு. அவங்க மனைவி சூப்பராக கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்க. வாசனை சும்மா அள்ளுச்சு. 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டாங்க. அப்போ ராமனோட மனைவி, மாடியில் தூங்குற நம்ம பையனுக்கும் 2 வாய் ஊட்டிடலாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராமனுக்கு பயம் வந்துருச்சு. ஏய், அவன் சின்ன பையன், நாளைக்கு வெளியே போய் எல்லார்கிட்டையும் கத்திரிக்காய் சாப்பிட்டேன்னு உளறிடுவான், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா கேட்கல. உடனே ராமன் ஒரு சூப்பர் பிளான் பண்ணாரு. மாடிக்கு ஓடி போய் தூங்கிட்டு இருந்த பையன் முகத்துல ஜிவ்வுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்திட்டாரு. பையன் திடுக்கிட்டு முடிச்சதும், ஐயோ மகனே, பயங்கர இடி மின்னல் மழை பெய்யுது, வா உள்ள ஓடலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு துணியை மாற்றி கத்திரிக்காய் சாப்பாடை ஊட்டினாங்க. பையன், அப்பா வெளியில் ஒரே இடி சத்தம் கேட்குதுப்பா அப்படின்னு தூக்க கக்கத்திலே சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டான். மறுநாள் காலையில் ராஜாவுக்கு கத்திரிக்காய் திருட்டு போன விஷயம் தெரிஞ்சு செம கோவம். இது கண்டிப்பாக அந்த ராம வேலையாக தான் இருக்குன்னு அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ராமன் அரசவைக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா அப்படின்னு அசால்ட்டாக நடிச்சாரு. அப்போ அங்கே வந்த மந்திரி ராமன் பையனை கூப்பிட்டு கேட்போன்னு கூட்டிட்டு வந்தாங்க. ராஜா பையன்கிட்ட, கண்ணா நேற்று ராத்திரி வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அன்பா கேட்டாரு. சிறுவன், நேற்று என் அம்மா செம டேஸ்ட்டாக கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்க ராஜா, அதை தான் சாப்பிட்டேன்னு உண்மையாக சொல்லிட்டான். மந்திரிக்கு ஒரே குஷி. ராமன் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சாரு. ஆனால் ராமன், மன்னா என் பையன் நேற்று ராத்திரி ஏதோ கனவு கண்டிருக்கான்னு அப்படின்னு சொன்னார். ராஜா உடனே, தம்பி நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். பையன் சொன்னா, நேற்று ராத்திரி நான் மாடியில் தூங்கும்போது பயங்கரமாக மழை பெஞ்சது மன்னா, இடி மின்னல் எல்லாம் வந்துச்சு. என் அப்பா தான் என்னை வந்து மலையில இருந்து காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போய் கத்திரிக்காய் சாதம் ஊட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா நேற்று ராத்திரி ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை, வானம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓ, அப்போ பையன் கனவு தான் கண்டிருக்கான் அப்படின்னு ராமனை விட்டுட்டாங்க. ராமன் அவனோட புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சிட்டான். குட்டீஸ், இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? நம்ம கஷ்டமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டா பதறாமல் பயப்படாமல் சமயோஜித புத்தியை யோசிச்சா எந்த பிரச்சனையிலேருந்தும் ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு நிமிஷம், ராமன் தப்பிச்சாலும் திருடுறது தப்பு தானே. அதனால் ராமன் அப்புறமா ராஜா கிட்ட போய் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாரா. சரி, இதே மாதிரி நீங்கள் எப்போதாவது உங்கள் அம்மா கிட்ட மாட்டாமல் இருக்க குட்டி போய் சொல்லி அப்புறம் மாட்டியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் அம்மாவை எப்படி ஏமாத்துனீங்கன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த மாதிரி நிறைய ஃபன்னி ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெனாலிராமன் சீரீஸ்லாம் வரப்போகுது. எனவே நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.